ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்சோள ப்ரீமிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வந்து அடை செஞ்சு நம்ம எல்லோரும் சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அந்த ப்ரீமிக்ஸ் மாவை நான் வந்து எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமிக்ஸ் மாவில் நம்ம வந்து தோசையாக ஊற்றலான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ வந்து அந்த மாவில் அடை செய்ய போகிறேன். ஜீரகம் போட்டிருக்கேன், வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகா சீடெலாம் போட்டுக்கோங்க, இல்லை 1-2 போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து திருவி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி எல்லாம் நான் போட்டிருக்கேன். உங்கள் பசங்களுக்கு ஏதாவது காய்கறி வேணுன்னா இப்போ நீங்கள் கேரட் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை பீன்ஸ் கூட நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி மாவை நல்லா நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த தோசைக்கல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இலை இருக்கு இல்லையா, அந்த இலையில வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மாவு எப்படி இருக்குது பாருங்கள். இந்தமாரி நம்ம வந்து மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இலையில வந்து மாவு வந்து கொஞ்சமாக வச்சு நம்ம கையை வந்து தனியாக நினச்சி எப்படி தட்டுவோம் அடை மாதிரி, அதே மாதிரி தட்டி நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து வைக்க போகிறோம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஏன்னா மில்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றி போகிறோம், திருப்பி போட போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த அடை மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா கூட நீங்கள் வெறுசாக கூட சாப்பிட்லாங்க. இந்த வந்து வெண்சோளம் ப்ரீமிக்ஸு நீங்கள் சொன்னால் தான் தெரியும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கனெக்ட்